வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான தக்காளி கொத்தமல்லி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், பிளெயின் சாதத்து மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அது பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, இப்போ இந்த கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சு போகாமல் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு இந்த கடலைப்பருப்பு வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இதில் ஒரு 10-12 பல் பூண்டு இருக்கும், தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு 7 பச்சை மிளகா 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துட்டிங்கன்னா வெடிச்சிடும். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு, இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக வெள்ளை கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு எடுத்திங்கனாக்கா அந்த பச்சை மிளகாவோட காட்டம் இருக்காது. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு அந்த கடலைப்பருப்பு பூண்டு பச்சை மிளகாவை மட்டும் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அந்த தண்டு பகுதியெல்லாம் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்க. இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 5 தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி இப்போ நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுனா தான் சட்னி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு எல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன். அது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மைய வச்சு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி, அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கொத்தமல்லியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, அப்படியே பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சு மையாமல் இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிருக்கேன். அதே மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மஞ்சள் மையாமல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்க்கல, சட்னி கட்டியாக இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும்னா தண்ணி சேர்க்காமல் வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் தாளிப்பதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.